மண் சட்டியில் குழம்பு ரெடி பண்ணுறது என்னவோ டேஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம மண் சட்டியை சீசன் பண்ணி அதை யூஸுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா நார்மலாக நம்ம மண் சட்டியை சூடு பண்ணும்போது அதுலேருந்து எண்ணெய் கொப்பளிச்சிக்கிட்டு வரும். இது நார்மல் தான். பட் இதுவே லாங் டேர்மாக இருக்கும்போது அந்த எண்ணெய் வந்து கமர்ன ஸ்மெல் இருக்கும். அதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து சொல்கிறேன். அந்த கமர்ன ஸ்மெல்லோ இல்லை முன்னாடி நம்ம குக் பண்ணியிருக்கும் போது அந்த ஃபுட் ஸ்மெல்லோ வந்து வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து ஒரு 3 to 4 minutes வந்து நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். அரிசி மாவு அந்த ஆயிலை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிடும். ப்ளஸ் அந்த ஸ்மெல்லை வந்து வராமல் கண்ட்ரோல் பண்ணிடும். நம்ம சேர்த்துருந்த அந்த அரிசி மாவு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு சட்டியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் சூடு பண்ணி செக் பண்ணிக்கலாம். இந்த டைம் ஆயில் கமர்ன ஸ்மெல் எதுவும் வரல. சட்டி சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக லீக்கேஜ் மட்டும் இருந்துச்சு. ஸோ அதனால இதே மெத்தடை செகண்ட் டைமும் ஃபாலோ பண்ணிக்கிறேன். 3-4 டைம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணிக்கும் போது நம்ம மண் சட்டியை க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். பாய்.